ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம். வணக்கம், நான் ஸ்ரீவித்யா உங்களுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைப்பூ ஃப்ரை. நம்ம இந்த டேஸ்டி கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியான வாழைப்பூ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 பெட்டல்ஸ் அவுட்டர் லேயரில் இருக்கிற பெரிய பெரிய பூவான 6 லேயர்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நடுவில் இருக்கிற அந்த கல்லன்கிற ஒரு ஸ்டிக், மற்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது மட்டும் மேலே ஒரு கொண்டையோடு இருக்கும். அதையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற தின் லேயர், ஒவ்வொரு பூலையும் இந்த கல்லனும் அந்த குட்டி பெட்டலும் இருக்கிறதையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவில் மசாலா ஐட்டம்லாம் போட்டு கலந்து விட்டு மேனிக்ரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த வாழைப்பூ பெட்டல்ஸ் எடுத்த 6 பூக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விட்டு அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த பூவில் போட்டு நல்லா சேர்கிற மாதிரி கிளறி பெசரி விட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். இது ஊறி முடியறதுக்குள்ளார நம்ம இதுக்கு மேலே தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவுக்கு நான் ரெடி பண்ண போகிறது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் இந்த சிக்கன் 65 இல்லை மஞ்சூரியன் எனி மசாலா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடியது, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலா பவுடர் அதில் போட்டு எந்த ஒரு கட்டி இல்லாமல் லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த ட்ரை பவுடரை எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க முடியுமோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலா பவுடரை நம்ம அந்த வாழைப்பூ வாழைப்பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு போட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதி மாவு நான் போட்டு நல்லா பெசரி விடுறேன். இந்த மாவு கொஞ்சம் பெசரும் போது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த ஈரத்தன்மையோடு இந்த மாவு போய் நல்லா ஒட்டிக்கும், வாழைப்பூலேருந்து விழாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ நல்லா போட்டு கலந்துட்டு, கண்டிப்பாக தண்ணி பத்தாது, கொஞ்சம் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு சும்மா ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளித்து பெசரி விட்டுக்கோங்க, ஊற்றிக்க வேண்டாம். நல்லா ஃபஸ்ட்டு கிளறுறேன். இப்போ இது இன்னுமே கொஞ்சம் மாவு ஒட்டாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னொரு கை தெளித்து நல்லா பெசரி விடுறேன். நம்ம தண்ணி தெளிக்கிறதுனால மேலே ட்ரைனஸ் இல்லாமல் இப்போ வாழைப்பூ ஈரத்தன்மை நமக்கு தெரிக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுறதுக்கு இதில் நல்லா பெசரி விட்டுட்டு கடைசியாக இந்த மிச்சம் மாவு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நம்ம அதில் மேலே தூவி விட்டோம்னா அந்த ஈரத்தன்மையை பூரா அது அப்சர்வ் பண்ணி ஒட்டிக்கும். நான் இங்கே இந்த பக்கம் பெசரும் போதே ஆயில் ஹீட் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோடைய இதை ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த வாழைப்பூவை இதில் போடுறேன். ஒரு ஈடுக்கு ஒரு 20லேருந்து 25 பூ வரைக்கும் எனக்கு இந்த ஆயிலில் பிடிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக உதிரியாக போட பாருங்கள், இல்லைன்னா எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே உடைய ஆரம்பிக்கும். உதிரியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நம்ம பூவை போட்ட உடனே கரண்டியை போட்டு ஜல்லி கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை கிளறாமல் அப்படியே விடுங்க. இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நமக்கு இந்த வாழைப்பூ தெரிகிற ஆரம்பிக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம கரண்டியை போட்டு நல்லா கிளக்கி விட்டுக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திருப்பி விட்டு, நீங்கள் திருப்பும் போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு போட்ட உடனே இருக்கிறதுக்கும் வேக வர்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா கிறிஸ்பி நல்லா முறுக்கு மாதிரி நல்லா ஆகும்போது அதோடைய கலரும் சேஞ்ச் ஆகும்போது இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஈடு இதே மாதிரி போட்டு தனித்தனியாக போட்டு விட்டு 2 செகண்ட் 3 செகண்ட் கழித்து அந்த நுரை கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் ஜல்லி கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டு இதே மாதிரி கிளறும் போதே உங்களுக்கு அது வெந்துருச்சா இல்லையான்னு நல்லாவே தெரியும். நல்லா கிறிஸ்பி ஆகும்போது முறுமுறுன்னு வரும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற பூவெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஈடு வருதோ அத்தனை ஈடு போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே 3 தடவை போடுறதுக்கு வந்தது. நீங்கள் இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த அடியில் மாவு கொஞ்சம் நின்று போகும். அதுக்கு நம்ம பொட்டேட்டோ ஸ்லைசஸ் மாதிரி சிப்ஸ் மாதிரி போட்டு சன்னமாக கட் பண்ணி விட்டு அந்த உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு அந்த மாவில் மீதி இருக்கிற மசாலா மாவில் போட்டு கலந்து விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பொட்டேட்டோஸோ ஆனியன்ஸ் இல்லை எனி வெஜிடபிள்ஸ் பிரிஞ்சால் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டு கிளறி மாவில் போட்டு எடுக்கலாம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மசாலா சிப்ஸ் ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இதை சாப்பிட்றதுக்கு கடிக்கிறதுக்கும் சாஃப்டியாக க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கும் ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.